உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்க விழாவில் முதலமைச்சரிடம் கோத்ரேஜ் நிறுவனம் 5 கோடி ரூபாய்க்கான வெள்ள நிவாரண தொகையை வழங்கியிருக்கிறது. அந்த காசோலையை வழங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோத்ரேஜ் நிறுவனத்தின் தலைவர் இந்த காசோலையை வழங்கியிருக்கிறார். ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல துறைகளில் முக்கிய நிறுவனமாக விளங்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனமான கோத்ரேஜ் 5 கோடி ரூபாய்க்கான வெள்ள நிவாரண தொகையை வழங்கியிருக்கிறது. ரியல் எஸ்டேட், நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஜாம்பவான கோத்ரேஜ் நிறுவனம் இந்த தொகையை வழங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக இன்று நடைபெற்று வரும் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கோத்ரேஜ் நிறுவனமானது தனது ஒரு நிறுவனத்தை அமைக்க தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முக்கியமாக கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், அந்த கோத்ரேஜ் நிறுவனத்தின் அந்த புதிய ஆலையில் எல்ஜிபிடி மற்றும் டிஃபரன்சியபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்த பணியாளர்கள் 5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதாவது மொத்த பணியாளர்கள் 5% பணியாளர்கள் இவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோத்ரேஜ் நிறுவனமானது மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் மிக்ஜாம் புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை கோத்ரேஜ் நிறுவனத்தின் தலைவர் நிஷாபா தமிழ்நாடு அரசிடம் வழங்கியுள்ளார். இதற்கு முன்பாக கோத்ரேஜ் நிறுவனம் இன்று காலை ஒரு மிகப்பெரிய முதலீட்டை செய்திருந்த நிலையில் அதனை தொடர்ந்து மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக இந்த 5 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.